ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி எக் லவர்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் அடித்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த முட்டையை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கையில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டராக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இதாகிற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே முட்டை வெந்திருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே இது மேலே பெப்பர் தூள் தூவி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பாதி குடமிளகா, தக்காளி சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற குடமிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் மஞ்சூரியன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸோட அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸோட எல்லாம் இந்த மஞ்சூரியன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.